வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. ஸ்டாலின் பாதுகாப்புகள் குறைக்கப்பட்டுள்ளது, முதல்வர் பதவி பறிபோகிறது என்ற காரணத்தினால் தேர்தல் ஆணையம் மற்றும் மத்திய பாதுகாப்பு ஒட்டுமொத்தமாக ஸ்டாலின் அவர்களுக்கு வழங்கப்பட்ட 2 அடுக்கு பாதுகாப்புகள் தற்பொழுது பறிக்கப்பட்டுள்ளது. 2 காவலர்கள் மட்டும்தான் அவருக்கு பணியாற்ற வேண்டும். தேர்தல் முடிவுகள் வெளியாவதற்கு முன்பே ஸ்டாலின் அவர்கள் பதவிகள் மற்றும் அதிகாரங்கள் முழுவதும் பறிக்கப்பட்டு விட்டதாகவே தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸ்டாலின் அவர்களது ஆட்சி அதிகாரத்தின் பொழுது எங்கு சென்றாலும் பாதுகாப்புகள் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளையும் போட்டோ ஷூட்டுகளை காவலர்களை எடுக்கக்கூடிய ஒரு நிலைமையும் உருவானதல்லவா? தேர்தல் நேரத்தில் வீதி வீதியாக சென்று மக்களுடன் மக்களாக இருப்பது போல் டீக்கடையில் நின்று டீயை குடித்து ஒட்டுமொத்த ஆதரவுகளையும் மக்களிடம் இருந்து திரட்டுவதற்கு முயற்சி செய்தார் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் 2வது முறை திமுக ஆட்சி அமைக்காது என்ற தகவல் மக்கள் ஏற்கனவே பல முறை தெரிவித்து விட்டார்கள். 10 ஆண்டுகள் திமுக ஆட்சி அமைக்காத போது கூட வெறும் 3.5% வித்தியாசத்தில்தான் திமுக தோல்வியை தழுவியது. மறந்துவிடக்கூடாது. அப்பொழுதும் எடப்பாடியாரைத்தான் மக்கள் ஆதரித்தார்கள். 10 ஆண்டுகள் ஆட்சி அமைக்கவில்லை என்றால் கிட்டத்தட்ட 15% முதல் 20% வரை திமுக வெற்றியடைந்திருக்க வேண்டும். ஆனால் வெறும் 3.5% வாக்கு வித்தியாசத்தில்தான் திமுக வெற்றியடைந்தது. இந்த முறை மக்கள் அனைவரும் மாற்றத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் திங்கட்கிழமையன்று காலை 7 மணி முதல் வாக்குகள் எண்ணப்படும். தபால் ஓட்டுகளில் திமுக பின்னடைவையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னிலையிலும் இருப்பார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டில் தற்பொழுதே IAS IPS அதிகாரிகளது வருகை ஆரம்பமாகிவிட்டது என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராவதற்கான அதிக வாய்ப்புகளும், அதே சமயம் ஸ்டாலின் அவர்களது பாதுகாப்புகள் அதிகாரங்கள் முழுவதும் திங்கட்கிழமை மாலை 6:30 மணி அளவில் முழுவதுமாக பறிக்கப்படும். முதல்வர் பதவி முழுவதுமாக பறிக்கப்பட்டால் ஆளுநரிடம் ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்துவிட வேண்டும். அதற்கு பிறகு அமலாக்கத்துறை அதிகாரிகளது தேடுதல் வேட்டையில் திமுகவின் அமைச்சர்கள் சிக்குவார்கள். என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கமெண்டில் கூறுங்கள்.